ஏசாயா 45:24 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் மேலே, ஆண்டவர் ஊழியக்காரங்கள் மேலே எரிச்சல் அடைகிறவர்கள் வெட்கம் அடைகிறார்கள். ஒரு பாஸ்டர் இருக்காரு. அந்த பாஸ்டரை பார்த்தீங்கன்னா அநேகருடைய பார்வையில் அதை கேவலமாக பேசுவாங்க. தேவனுடைய ராஜ்யத்தின் ஊழியக்காரர் என்று பார்க்கிறவர்கள் குறைந்திருக்கிறார்கள். ஆனால் இவன் என்ன பைபிளை தூக்கிட்டு திரிகிறான், வீடு வீடாக போய் சோறு தின்னுட்டு வருவான், காசுக்கு அங்கேயும் இங்கேயும் போய் பேசிட்டு வரான்னு சொல்லி தூசணமாக பேசுகிற எத்தனையோ காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன். எனக்கும் இது போன்ற சில வார்த்தைகள் வந்தது உண்டு. ஆனால் பாருங்க, எவனெல்லாம் பேசினானோ அவனுக்கு முன்பாகவே கர்த்தர் உயர்த்துகிறார். ஆண்டவரை வெட்கப்படுத்தும்படி பேசுகிறாங்க. ஆண்டவருடைய நாமத்தை தரித்து கொண்ட, ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்ற ஊழியர்களை பேசுகிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது அதே ஊழியக்காற்று தான் வந்து முட்டி போட்டு கால் விழுந்து, ஐயோ எப்படியாவது ஜெபிங்கய்யா, எப்படியாவது அந்த பிரச்சனையிலேருந்து ஆண்டவர் என்ன விடுதலையாக்கணும்னு ஜெபிங்கயான்னு கேட்குற அதே மக்கள் தான் ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவனை பார்த்து பரியாசம் பண்ணுகிறார்கள். ஆக எனக்கு அன்பானவர்களை, எத்தனையோ ஊழியக்காரர்கள் இந்த பரியாசத்தினாலே தங்களை ஒடுக்கி கொண்டதுண்டு, தங்கள் ஊழியத்தில் சிறுமைப்பட்டதுண்டு. ஆனால் அவர்களை பார்க்காமல் கர்த்தரை பார்த்து எத்தனையோ பேர்களை கர்த்தர் எவரெஸ்ட் சிகர அளவுக்கு உயர்த்தினதும் உண்டு. ஆக ஊழியர்களை கண்டால், ஊழியக்காரர்களை கண்டால் பிசாசுக்கு எரியும், சில மனிதர்களுக்கு எரியும். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பரியாசம் பண்ணுகிறார்கள், அவர்களை தூஷிக்கிறார்கள், அவர்களை வெட்கப்படும்படிக்கு அவருடைய ஆவி எரிகிறபடினாலே இந்த செயலை செய்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீ வெட்கப்படுவது இல்லை என்பதுதான். அடுத்தது மீகா